புரட்டாசி மாதம், அதாவதுங்க, புரட்டாசி மாதம்னாலே பெருமாளுக்கு உகந்த நாள். அதாவது புரட்டாசி மாதம் சனிக்கிழமை, அந்த 4 சனிக்கிழமை ஒரு மாதம் வரும். ஒரு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மாதத்தில் வந்து புரட்டாசி மாதத்தில் 5 சனிக்கிழமை கூட வர மாதம்லாம் வரும். ஒரு புரட்டாசி மாதம் வருஷத்தில் ஒரு மாதம் புரட்டாசி மாதம், அதில் 5 சனிக்கிழமை வர்றது, 4 சனிக்கிழமை வர்றது இருக்குது. புரட்டாசி மாதத்தில் வந்து முன்னோர்களை வழிபட வச்சுக்கலாம். பெருமாளை மெயினாக வழிபட வச்சிட்டோம்னா, உலக அளந்தவரே பெருமாள். பெருமாளுங்கிறவர் உலக அளந்தவர். அப்போ அந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை பாருங்கள், கரூர் தாந்தோன்றி மலை அதில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பெருமாள் வந்து மேற்க பார்த்துருப்பார். குளம், தெப்பக்குளம் இருக்கும். அந்த தெப்பக்குளத்தில் வந்து மீன் இருக்கும். அந்த மீனை வந்து மக்கள் யாரும் அதை சாப்பிட மாட்டாங்க, சாப்பிடக்கூடாது. அந்த பெருமாள் குளத்தில் இருக்கிற மீனை யாரும் சாப்பிடக்கூடாது. அப்படி அப்போ நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் பாவம் கழியணும், தோஷம் கழியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா புரட்டாசி மாதம் பெருமாளை வழிபட வைங்க. உங்களுக்கு தோஷம், பூர்வ புண்ணிய தோஷம் எல்லாமே கழியும். ரெண்டாவது வந்து புரட்டாசி மாதம் சனிக்கிழமை நீங்கள் முன்னோர்களுக்கு, பாட்டன் பூட்டன் முப்பாட்டனுக்கு காவேரி ஆற்றுல போய் நீங்கள் தர்ப்பணம் தேதி கொடுக்கலாம். அமாவாசை கொடுக்கணும். புரட்டாசி மாதம் கொடுக்கறது ரொம்ப புண்ணியம். உங்களுடைய பாவம் கழியும். உங்கள் போன ஜென்மத்தில் என்ன பாவம் புண்ணியம் பண்ணீங்களோ அந்த பாவம் கண்டிப்பாக கழியும். புரட்டாசி மாதம் சனிக்கிழமை நீங்கள் தர்ப்பணம் தேதி கொடுக்கலாம். அதில் சில பேர் சொல்லுவாங்க அமாவாசை தான் கொடுக்கணும். இப்போ கிடையாது. நீங்கள் ஒரு தடவை இது பொதுவானதை கொடுத்து பாருங்கள், வருஷத்தில் ஒரு தடவை. அப்புறம் சபை பார்த்திங்கன்னா, இந்த விவசாயம் சம்மந்தப்பட்டது, மாடு கால்நடைகள் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வச்சு மேய்ச்சி பால் கறந்து பால் விற்கிறது, பால் விநியோகம் சம்மந்தப்பட்டது, நெய் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் வந்து பண்ணக்கூடியது. அதாவது எப்படின்னா, அதாவது இது வந்து பெருமாள் கோயில் வழிபட வச்சுக்கணும். கோப்பனசாமி மலைன்னு இருக்குங்க, ரெட்டியார் சத்திரம். திண்டுக்கல்லிருந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டரில் ரெட்டியார் சத்திரம்னு ஒரு ஏரியா. அங்கே வந்து கோப்பனசாமி மலைன்னு இருக்குது. அதாவது அங்கே அந்த பெருமாளோட ஆதிக்க பவர் அங்கே ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் விவசாயம் பார்க்குறீங்க, மாடு கன்று வளர்த்துறீங்க, எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மாட்டு பால், அந்த நெய், அதெல்லாம் நீங்கள் கொண்டுகிட்டு நேராக கொண்டு போய் அங்கே அந்த கோப்பனசாமி மலை பெருமாள் கோயிலில் கொண்டு கொடுத்து நீங்கள் அவசியத்தை கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, உங்கள் மாடு விவசாயம் சம்மந்தப்பட்டது எல்லாமே நல்லாயிருக்கும். நல்லா பார்த்திங்கன்னா வருஷம் ஒருக்கா போவேன். அங்கே வருஷம் ஒருக்கா போய் போயிட்டு பால் அவசியத்தை கொடுத்துட்டு அங்கே இருந்துட்டு அவசியத்தெல்லாம் பார்த்துட்டு வழிபாடு வச்சுட்டு வருவேன் வருஷம் ஒருக்கா. ஆனால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு திண்டுக்கல்லிருந்து பழனி போகிற ரோடு, ரெட்டியார் சத்திரம், கோப்பனசாமி மலைன்னு சொல்லி கேளுங்க. கண்டிப்பாக அங்கே போய் வழிபாடு வச்சுட்டு வாங்க. இந்த புரட்டாசி மாதம், அதாவது இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமை நீங்கள் வழிபாடு வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும், வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். புரட்டாசி மாதம்னாலே பெருமாளுக்கு உகந்த நாள். இப்போல்லாம் திருப்பதியில் போனீங்கன்னா அவ்வளோ இதாக இருக்கும். திருப்பதியில் வந்து சந்திரனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த புரட்டாசி மாதம் திருப்பதி போனால் அவ்வளோ ஒரு எனர்ஜி, என்னங்க, புத்துணர்வு, உடம்புக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. உலக அந்த பெருமாளையே பார்க்குறோம்லவா. அதனால் இந்த புரட்டாசி மாதம் இந்த மட்டன் சிக்கன் சேர்த்தாமல் சைவமாக இது பண்ணி நீங்கள் கண்டிப்பாக அந்த பெருமாளை வழிபட வச்சுட்டு வாங்க. புதனுக்கு அதிதேவதை விஷ்ணுவோனை நாராயண பெருமாள். இப்போ புதன் திசை ஓடினாலே, புதன் திசையோ புதன் புத்தி ஓடினால கடன் வாங்குறது, கடன், எதிரி, வம்பு, வழக்கு, நோய் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போ அந்த புதன் திசை ஓடுது, இப்போ நம்ம எதிரி நமக்கு ரொம்ப தான் இருக்கிறாங்க, கடனில் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்கு தோணுதா, இந்த புரட்டாசி மாதம் ஃபுல்லாக 4 சனிக்கிழமை விரதம் இருந்து நீங்கள் பெருமாளை வழிபாடு வச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். கடனிலிருந்து பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம். நோய், வம்பு, வழக்கு பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக இந்த பெருமாள், புதனுக்கு அது விஷ்ணுவோனை நாராயண பெருமாள் உங்களை காப்பாற்றுவார். அந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமை விரதம் இருந்து நீங்கள் வழிபட வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அவர் உலக அளந்தவர், உங்களை ஏமாற்ற மாட்டார். நீங்கள் ஜெயிச்சு வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய நினைவுகள்லாம் உங்களுக்கு மனசில் தோன்றும். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். எங்கிட்ட சாதகம் பக்கம் 95 14 77 10 74 இந்த நம்பரை வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க, தெளிவாக பேசுவோம். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.